6th தமிழ் டேர்ம் 3ல் இயல் 1ல் வந்து தமிழ்நாட்டில் காந்தி இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலிய இதுக்காக பாடுபட்டவர் காந்தி அவர்கள். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு. இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதா நம்ம அந்த லெசன் பார்க்குறோம். மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் தான் இந்த பில்டிங்கு. அப்புறம் 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வந்து சென்னைக்கு வந்தார். அவர் எதுக்காக சென்னைக்கு வந்தார்னா, அப்போ வந்து ஆங்கில அரசு இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிற இந்த கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. இதுக்கு எதிர்ப்பாக போராட்டத்தை நடத்துறதுக்கோசரம் தான் நம்மளுக்கு இங்கே சென்னைக்கு வந்திருந்தார். அதாவது இந்த கருத்தாய்வு கூட்டம் வந்து ராஜாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் நடைபெற்றது. இந்த ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஐயா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறத தெரிஞ்சு பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அங்கே இன்றைக்கி சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், அங்கே வந்து நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வேறு ஒரு பணி இருக்குது, உங்களோட பொதுக்கூட்டத்தை நாளைக்கு ஒத்தி வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி காந்தி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஐயா வந்து நாங்கள் திட்டமிட்டபடி அன்றைக்கி பொதுக்கூட்டம் நடக்கும், பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுறாரு. அதாவது யாருக்காகவும் தன்னுடைய வேலையை ஒத்தி வைக்கல இவர் பாரதியார் ஐயா. அப்போ வந்து இவர் நல்ல துணிச்சலோடு இருக்காரே, யார் இவர் அப்படின்னு சொல்லி காந்தி ஐயா கேட்கும்போது ராஜாஜி சொல்கிறாரு, தமிழ்நாட்டு கவிஞர், இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி வந்து பாரதியாரை சொல்கிறாரு. இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாரு. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ மதுரைக்கு ரயிலில், புகை வண்டினா ரயிலில் வராரு. அப்போது வந்திருக்கப்போ அங்கே பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா இடுப்பில் மட்டும்தான் துணி கட்டியிருக்காங்க. இவர் வந்து நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலப்பாகை எல்லாம் வச்சு நிறைய பேர் இந்தியர்கள் துணி ஆடைக்காக கஷ்டப்படும் போது நான் மட்டும் இவ்வளோ ஆடம்பரமாக இருக்குமான்னு சொல்லி அந்த சமயத்தில் தான் அவரும் நம்ம எளிமையான துணி அணியணும்னு சொல்லி இந்த மாதிரியான துணிகளை அணிய ஆரம்பித்தார். எளிமையின் திருக்கோலம், உலகம் போற்றி எளிமையின் திருக்கோலம் அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம். 1921 மதுரைக்கு வந்தப்போ தான் அவருடைய மனசு அங்கே இருக்கிற மக்களை பார்த்து இந்த மாதிரி நாம்ளும் எளிமையான உடை அணியணும்னு பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு தடவை ஐயா வந்து காரைக்குடியை சுற்றி உள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருள்களால் அலங்கரித்து வச்சுருந்தாங்க. உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட அழகாக செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு வரும்போது வெளிநாடு பொருள்கள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போது அவங்கள வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு அவங்க எல்லாத்துக்குமே போக என்னைக்கு உரிமை இருக்கோ அன்னைக்கு தான் நான் அந்த கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி குற்றாலத்தில் நடைபெற்ற அந்த குற்றால அருவியில் நீராட எல்லாத்துக்குமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி குற்றால அருவியிலையும் அந்த கோவில் வழியாக அந்த குற்றால அருவி போகிற வழியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு எல்லா மக்களுமே போகக்கூடிய அளவுக்கு என்னைக்கு அந்த மாதிரியான நிலை வருதோ அன்னைக்கு தான் நான் குற்றால அருவிக்கும் போவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியிருக்காரு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூல்னு சொல்லியிருக்காரு. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடந்துச்சு. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் வந்து தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு.
1937 சென்னையில் மாநாடு நடந்துச்சு. ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். இவ்வளோ தான் லெசனு. இப்போ இதில் இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். அந்த வருஷங்கள் வருது இல்லையா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 1919 பிப்ரவரி மாதம் சென்னையில் ராஜாஜி வீட்டில் அவர் வராரு. அந்த ரவுலட் சட்டத்தை எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு கருத்தாய்வு கூட்டம் நடக்கிறதுக்கு. 1921 செப்டம்பர் மாதம் மதுரைக்கு வராது. அங்கே தான் எளிமையின் திருக்கோலமாக மாறுறாரு. 1937 சென்னையில் இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறார். 1937